நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சேனைகளின் கர்த்தராம் இயேசு மகாராஜன் இந்த 24ஆம் ஆண்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் அன்பு ஜாஷுவா டிவி நேயர்களே, கடந்த வருடம் முழுவதும் நம்மளை கண்ணின் மணியை போல பாதாத்திருக்கிறார். அப்படித்தானம்மா? அப்படித்தானே ஐயா? உங்களை கண்ணின் மணியை போல பாதாத்திருக்கிறார். எல்லாம் எத்தனையோ ஆபத்துகளுக்கு, நாசமோசங்களுக்கு விலக்கி உங்களை சுகமாய் பார்த்துருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை பாதாத்திருக்கிறார். அப்படித்தானே? அவர்களுக்கு நம்ம முதலாவது நன்றி சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் சில இருக்கிறோம். நம்ம எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவாதி தேவன் நம்மிடத்தில் நன்றி சோதர பலியை விரும்புகிறவராக இருக்கிறார். அதனால் அவருக்கு நம்ம இருதயத்திலிருந்து அப்பா உமக்கு நன்றின்னு சொல்லுவீங்களா? என்னோடு சேர்ந்து முதலாவது, இயேசுவே உமக்கு நன்றி, பிதாவே உமக்கு நன்றி, பரிசுத்தாவியானவரே உமக்கு நன்றி. இந்த கடந்த நாட்கள் 2023 வரைக்கும் எங்களை சுகமாய் பாதுகாத்தீரே உமக்கு நன்றி. எத்தனையோ நாசமோசங்களுக்கும் வியாதிகளுக்கும் எங்களை நீர் மறைத்தீரே உமக்கு நன்றி. எங்களோடு கூட இதுவரை நீர் வந்த தயவுக்காய் உமக்கு சோதரம் சொல்லுங்கள். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத நல்ல நாளை தந்திருக்கிறார், அதற்காய் சோதரம் சொல்லுங்கள். நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறார், அதற்காய் சோதரம் சொல்லுங்கள். நல்ல மனைவியை தந்திருக்கிறார், அதுக்காக சோதரம் சொல்லுங்கள். நல்ல பிள்ளைகளை தந்ததுக்காய் சோதரம் சொல்லுங்கள். நல்ல வீடை தந்ததுக்காய் சோதரம் சொல்லுங்கள். நல்ல வாகனத்தை தந்தீர் நமக்கு சோதரம் சொல்லுங்கள். இந்த வாகனத்தை இதுவரை எந்த ஒரு பழுதில்லாமலும் நான் வெக்கப்படாமல் என்னை நடத்தி வந்தீங்களே, அதுக்காக நமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். நல்ல கர்த்தர் நல்ல கிருபைகளை தந்ததுக்காய் நன்றி என்று சொல்லுங்கள். ஒரு வேளை நீங்கள் ஊழியம் செய்வீர்கள், ஊழியம் தந்ததுக்காக நமக்கு நன்றி என்று சொல்லுங்கம்மா, சொல்லுங்க ஐயா. தேவன் நன்றி சோதர பலியை விரும்புகிறவராக இருக்கிறார். உங்கள் வாயில் இருந்த ஒரு நன்றி சோதர பலியை விரும்புகிறார். நீ அப்பா அம்முக்கு நன்றின்னு நன்றின்னு சொல்லுங்கள். எத்தனையோ தேவைகள் மத்தியில் இருந்த பொழுதும், எத்தனையோ பிரச்சனை வேதனை மத்தியில் இருந்த பொழுதும் கர்த்தர் அல்லவா உங்களை கரம் பிடித்து நடத்தி இருக்கிறார். இந்த நாள் வரை நன்றாய் நடத்தி வந்த தேவன் இனிமேலும் அப்படியே செய்வார். இனிமேலும் அப்படியே செய்யும்படி அப்பா எனக்கு இன்னும் ஒவ்வொரு நாளும் என் கையை பிடிச்சிக்கோங்க டேடின்னு சொல்லுங்கள். என் கரத்தை நீங்கள் பிடிச்சிக்கோங்கப்பா. இந்த தொழிலில் என் கரத்தை நீங்கள் பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லுங்கள். கடை வச்சுருப்பீங்கன்னா சொல்லுங்கப்பா, இந்த கடை வியாபாரத்தில் என் கையை நீங்கள் பிடிச்சிக்கோங்க. இந்த வியாபாரத்தை நீங்களே ஆசீர்வதித்தாங்கன்னு சொல்லுங்கள். வேலைக்கு போகும்போது வரும்போதும் தேவனே நீர் என்னை பாதுகாத்துக்கோங்கன்னு சொல்லுங்கள். தேவனே நீர் பாதுகாத்துக்கொள்ளும். விவசாயத்தை ஆசீர்வதின்னு சொல்லுங்கள். இப்போ போட்டிருக்கிற பயிர்கள்லாம் நல்ல 100 மடங்கு விளைச்சலை தரணும்னு சொல்லுங்கள். வாங்கித்திறந்த ஆண்டவர் அப்படியே இரக்கம் பாராட்டுவார். நல்ல விளைச்சலை தரணும்ப்பா. ஆசீர்வாதம் எனக்கு உண்டாகணும். 2023 இருந்த கடன் பிரச்சனை எல்லாம் மாறணும்னு சொல்லுங்கள். இந்த கடன் எல்லாம் மாறணும். 2023 வரைக்கும் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருந்த சாபங்கள் மாறணும். திருமண தடைகள் நீங்கணும். வீடு கட்டக்கூடிய தடைகள் நீங்கணும். எல்லா ஆசீர்வாதம் இந்த ஆண்டு வரணும்னு சொல்லுங்கள். ஐயா, இந்த 2024 எனக்கு ஆசிரமான ஆண்டாக இருக்கணும்ப்பா. வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்கேன், இனி நான் வாடகை வீட்டில் சொந்த வீட்டில் இருக்கணும்னு சொல்லுங்கள். ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வாகனம் தேவைப்படுது, எனக்கு இந்த 2024 ஒரு வாகனம் தாங்கப்பான்னு சொல்லுங்கள். நான் ஒரு இரக்கம் பாராட்டுவார். மனதிற்கும் உள்ள தேவன் அவர் சொல்லியிருக்கிறார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் சொல்லி உன்னை நன்மையினால் நிரப்ப விரும்புகிறார். சகல கிருபைகளும் மேல் வைக்க விரும்புகிறார். ஆசீர்வாதத்தின் நன்மையும் தேவன் உங்கள் மேல் வைக்கணும். தேவாதி தேவன் அப்படியே செய்யும்படி ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அடுத்தபடியாக குடும்பத்தில் சமாதானத்தை தேவன் தரும்படியாக ஒரு ஜெபத்தை நான் செய்ய விரும்புகிறேன். ஒருவேளை கடந்த நாட்களில் பார்த்திங்கன்னா நம்முடைய கூடுகையிலும் சரி, கன்வென்ஷன் கூடுகையிலும் சரி, நம்முடைய இந்த பிரார்த்தனை வேளையிலும் அநேகர் கொடுத்த ஒரு ஜெப குறிப்பு, சமாதானம் இல்லைப்பா, எங்கள் வீட்டில் சமாதானம் இல்லையா, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, தகப்பன் பிள்ளைக்கு பிரச்சனை, அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனைன்னு சொல்லி சமாதானம் இல்லாத இரவுகளாய், சமாதானம் இல்லாத நாட்களாய் அந்த 23 முடிஞ்சிருக்கு. இந்த 24 அப்படி இருக்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். சந்தோஷம் நிறைந்த ஒரு வீடாக இருக்கணும், சமாதானம் நிறைந்த ஒரு வீடாக இருக்கணும், நல்ல ஒரு பாசமுள்ள ஒரு குடும்பத்தின் பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் மாறணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்படி தேவன் செய்ய முடியாது. நான் ஜெபிக்க இருக்கிறேன். என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா? இயேசுவே, சமாதான காரணரே, சமாதான பிரபுவே, என்னுடைய சமாதானத்தை திறன்னு சொல்லி சமாதானத்தை எங்களுக்காய் வைத்து போனவரே, பிரிவினையினால் கஷ்டப்படுகிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. இனி இவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சுதுன்னு சொல்லி எல்லாரும் சொல்லி சிரிக்காங்கப்பா. இவன் பிள்ளையோட வாழ்க்கை இவ்வளோதான்,
இவன் எங்கே வாழுப்பா இவளுடைய கூறுக்கிட்டு சொல்லி எல்லாரும் சிரிக்கிறாங்க டேடி. மனதிறங்கி இந்த பிள்ளைகள் வாழ்ந்திருக்க இறக்க செய்யும். யாருக்கெல்லாம் தயவு கிடைக்கணும் நமக்கு தயவு கிடைக்கட்டும்ப்பா. தேவனே நீர் மனதிறங்கி ஆசீர்வாதத்தின் நன்மையும் அருள செய்யும். இந்த பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில்லைன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. பிரிந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை நீர் நினைவு கொண்டு ஆண்டவரே இவர்கள் சேர்ந்து வாழ உம்மை நோக்கி பார்க்க உமக்கு பிரியமா உமக்கு சாட்சிகளாய் வாழ நீர் இவர்களுக்கு இரக்கம் பாராட்டும். பிதா குமாரன் பசுத்தாவின் ஜெபிக்கிறேன் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நான் உங்களோடு பேசும்படி என் எஜமான் இயேசு மகாராஜன் எனக்கு தந்த ஒரு வார்த்தை உண்டு. அது என்னோடு திருப்புங்களேன். உங்களிடத்தில் வேத புஸ்தகம் இருக்கிறதா? தயவாய் என்னோட திருப்புங்களேன். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 19வது வசனம் விதமாய் சொல்கிறது, இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்வேன், அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகச் செய்வேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவாதி தேவன் விதமாய் வாக்குத்தத்தம் பண்ணி எடுக்கிறார். நான் காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், உன்னை ஏளனம் பண்ணினேன், உன்னை அற்பமாய் பார்த்தேன், காரணம் இல்லாமல் உன் வேலையை கெடுத்த, காரணம் இல்லாமல் உன் குடும்பத்தில் புகுந்து சந்தோஷத்தை கெடுத்தவர்களை தேவன் தண்டிப்பாராம். உண்மையா உண்மையம்மா. தேவாதி தேவன் மனதிற்கும் உள்ளவர். அநேக குடும்பங்கள் இன்னைக்கு விதவிதமான பிரச்சனைக்கு காரணம் 3ஆம் நபர் உள்ளே வருவது. வேதம் சொல்கிறது, அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தினவரை, கணவனை பற்றி மனைவிட்ட குறைவாக பேசுது, மனைவியை பற்றி கணவன்கிட்ட குறைவாக பேசுது, அவள் அந்த குடும்பத்தை சார்ந்தவா, அவன் அப்படிப்பட்டவா, அவன் அங்குள்ளவன், அவனுடைய சேர்மானோ, அவமெல்லாம் வேலை செய்ய மாட்டான், அவமெல்லாம் விளங்க மாட்டான்னு சொல்லி 1க்கு 2ஆக இழுத்து விட்டு குடும்பத்தில் பிரிவினை கொடுக்குற பொல்லாத சத்துருவானவன் நான் சொல்வேன் இந்த வருடம் வெக்கப்பட்டு போவான். நாமேன் சொல்லுங்களேன். என் அன்பு சகோதரனே சகோதரியே, தேவாதி தேவன் சொல்கிறார், உன்னை சிறுமைப்படுத்தினவர்களை, காரணமில்லாமல் உங்களுடைய வேலையை கெடுத்தவர்கள் நான் சொல்லுவேன். ஆம், சிலருக்கு அநேகருக்கு பார்த்தீங்கன்னா சிலர் நன்றாக இருப்பது பிடிக்கவே பிடிக்காது. நல்ல மனிதர்கள் மேலும் அவதூறான பெட்டிஷன்கள் போடுவார்கள், அவதூறான வார்த்தைகளை சொல்லுவார்கள், சொல்லாததை சொன்னது போலவும் செய்யாத இவர் செய்தார் நான் பார்த்தேன் என்றும் சொல்லுவார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்களை தண்டிப்பேன், அவர்களை தண்டிப்பேன். எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. அருமையான தெய்வ மனிதர் டென்டிங் டென்னில் ஐயா, அவருடைய தகப்பனார், அவருடைய பெயர் பரமசிவமாம். நல்ல நேர்மையான ஒரு அதிகாரியாக இருந்திருக்கிறார். அந்த நேர்மையான அதிகாரியை அவருக்கு மேலதிகாரி பாராட்டி பல லெட்டர்கள் அளித்து எழுதியிருக்கிறார்கள் அந்த நாட்களிலே. இப்பொழுது ஒரு 30 வருடத்துக்கு முன்பதாக அநேக காரியங்களை புகழ்ந்து லெட்டர் எழுதுவார்களாம். த பரமசிவன் சின்சியர் ஒர்க்கர், நல்ல ஒரு மனிதர், நேர்மையானவர், அப்படி எப்படின்னு எழுதுவார்களாம். ஆனால் அதன் பின்பு வந்த அதிகாரி இவர் வரக்கூடிய அந்த இடத்திற்கு இவருக்கு பின்புள்ளவரை நியமித்து தன்னுடைய உறவினராக இருப்பதனாலே நியமித்தாராம். இவருக்கு ஒரே வருத்தம், எல்லாரும் சொல்லியிருக்காங்க ஆஃபீஸில், அதுக்கடுத்து அவர் பரமசிவன் தான் வரணும், பரமசிவன் தான் வரணும்னு சொல்ல பொழுது, இல்லை என்னுடைய சொந்தம் இவர் வர வேண்டும் என்று சொல்லி இவரை ஒரு கீழ்த்தரமாய் கேவலமான வார்த்தைகளை சொல்லி இவரை மட்டம் தட்டி இவருக்கு கீழ் உள்ள நபரை இவருக்கு மேல் உயர்த்த அவர் பிரயாசப்பட்டு எல்லாம் ரெடி பண்ணினாராம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் அப்பொழுதுதான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்களாம். உடனடியாக ஒவ்வொருவரும் ஜெபித்திருக்கிறார்கள். 3 நாள் உபவாசம் போடுவார்களாம். எப்படி? இசப்பா தயவாய் எங்களுக்கு பாரும், அவ்வளோதான். விடிய காலத்துலேருந்து மத்தியானம் வரைக்கும் சாப்பிடாமல் இருப்பாங்களாம். இயேசுவே எங்களுக்கு பாரும், அவ்வளோதான். சுருக்கமாய் சின்ன ஜெபம், வேற அவங்களுக்கு பெருசாக தெரியாது. 3 நாள் கழித்துதான் அன்றைக்குத்தான் அவருக்கு கீழுள்ள அதிகாரியை ப்ரமோஷன் பண்ண போகிறார்கள். அந்த நாள் வந்தது. ஒரு பெரிய உயர் அதிகாரி தற்செயலாய் பேசினாராம். நடந்த காரியத்தை கேட்டிருக்கிறார். ஐயோ பரமசிவனுக்கா இது, அவர் நல்ல ஒரு மனிதராயிற்றே, எப்பொழுது பார் என்று சொல்லி அவர் சொன்னாராம், நான் இங்கிருந்து என்னுடைய கையொப்பமிட்டு அனுப்புவதற்கு 3 நாள் ஆகிவிடும் வந்து சேர்வதற்கு. நான் எழுதின என்னுடைய லெட்டர் பேட் அங்கே இருக்கிறது, அதில் இப்படி டைப் பண்ணி செய்யுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லி உடனே வேலையை
என்றைக்கும் எந்த நாளில் இவரை தாழ்த்த நினைத்தார்களோ அதே இடத்தில் உயர்த்தி வைத்தாராம். ஆம், என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, தேவாதி தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் ஐயா. உங்களையும் அப்படித்தான் சொல்கிறார்களா? தேவையில்லாத இழிவான பட்டங்களை கொடுத்து உங்களை அவமானப்படுத்துகிறார்களா? பயப்படாதிருங்கள். உங்களுக்காக யுத்தம் பண்ண ஒருவர் வருகிறார். அவர்கள் உங்களை சிறுமப்படுத்தினவர்களை சிறுமப்படுத்துவார். உங்களை சிறுமப்படுத்தினவர்களை சிறுமப்படுத்தி தண்டிப்பாராம். விதத்தில் அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கிறேன், நொண்டியானவனை சேர்த்து கொள்வாராம். பலன் இல்லாதவர்களை, உலகம் வெறுக்கிறவர்களை, உலகம் ஒதுக்குகிறவர்களை தேவன் சேர்த்து கொண்டு சொல்லுகிறார், அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வாராம். எந்த இடத்துல சோர்ந்து போனீங்களோ, ஒருவேளை ஏதோ ஒரு வெக்கம் உங்களை நிறைத்து கொண்டு இருக்கிறதா? அநேகருடைய வெக்கத்துக்கு பதிலாய் இரட்டத்தனையான பதிலை தந்த தேவன் இந்த ஆண்டு உங்களுடைய வெக்கத்துக்கு பதிலாக ஆசீர்வாதமான ஆண்டை உங்களுக்கு மாற்றி தருவார் ஐயா. ஆம், ஆசீர்வாதமான ஒரு ஆண்டை மாற்றி தருவார். அவர்கள் வெக்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் ஒருவேளை நான் தீர்க்கதரிசனமாய் சொல்லுவேன், என் அன்பு சகோதரியே, உன் பிள்ளை நிமித்தம் வெக்கப்பட்டு போயிருக்காயா? குடிகார மகன், குடிகாரன்னு சொல்லி உன்னை கேவலமாய் பேசி உன்னை கஷ்டப்படுத்துகிறார்களா? அதே மகன் நல்ல மனுஷனா நல்ல வேலையில் வரும்பொழுது உன்கிட்ட பார்த்து சொல்லுவாங்க, உன் பிள்ளை எனக்கு என் பிள்ளைக்கு வேலைக்கு சொல்லுமான்னு. ஆம், எந்த ஊரில் உன் பிள்ளை வெக்கப்பட்டுச்சோ, எந்த இடத்துல நீ வெக்கப்பட்டுச்சோ, எந்த இடத்துல நீ அவமானப்பட்டு, எந்த குடும்பம்னு நீ எல்லாம் வேஸ்ட்டு, நீ எல்லாம் ஒரு ஆளான்னு சொன்னச்சோ, அதே இடத்துல உன்னை உயர்த்தி வைப்பார் ஐயா. இந்த ஆண்டவர் உயர்த்தி வைப்பார். முடியும், அவரால் முடியும். செய்தாரம்மா, செய்தார். நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நபரை காண்பித்து கொடுக்க இருக்கிறேன். என்னோடு திருப்பங்களேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது. 27ஆம் வசனத்திலே, அவனுக்கு ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிப்பான் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவர்கள் போல இருந்தான். இங்கே சவுல் என்னும் ஒரு மனிதன் இருக்கிறான். இந்த சவுல் தேவாதி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட முதல் ராஜா. தேவாதி தேவன் இவரை முன்குறித்ததினாலே தம்முடைய பிள்ளையின் மூலமாய் அவர் திட்டம் பண்ணுகிறார். அதே 1 சாமுவேல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே பார்த்தீங்கன்னா, சாமுவேல் எல்லா ஜனங்களையும் நோக்கி, கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள், சமஸ்த இஸ்ரவேலுக்குள்ளும் அவனுக்கு சமமானவர் இல்லை என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் ஆர்ப்பரித்தார்கள். எல்லாருக்கும் முன்பதாக சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசி சவுலை சொல்லுகிறார், இவன் தான் இஸ்ரவேலின் ராஜான்னு. அநேகர் ஆர்ப்பரித்தார்கள். ஒரு கோத்திரத்தார் மட்டும், பேலியாளின் மக்கள் மட்டும் சொல்கிறார்கள், இவனா ராஜா? இவன் அப்போ விட எனக்கு தெரியாதா? இவன் யாருன்னு எனக்கு தெரியாதா? இவனா அப்படிங்கிறான். வேதம் சொல்லுகிறது ஐயா, வேதம் இதமாய் சொல்லுகிறது. 1 சாமுவேல் புஸ்தகம் 10 சொல்லுகிறது. 1 சாமுவேல் புஸ்தகம் 9:9 இதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாம் சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான், பென்யமீன் கோத்திரத்தாளிலும் குடும்பத்திலும் எல்லாரும் அற்பமானவன். அந்த 9ஆம் அதிகாரத்தில் சொல்லிங்கன்னா பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அவன் சொல்லுதான், ஐயா சமூல் ஐயா சொல்லுகிறார், இல்லைப்பா நீ தான் ராஜா. கழுதையை தேட போனவனை பார்த்து சொல்லுதாரு, நீ தான் ராஜா அப்படிங்க. அவன் சொல்லுதான், ஐயா நான் நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய குடும்பத்துக்காரன் கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய மதிப்புள்ள ஜாதியில் நான் பிறக்கலை. எல்லாரும் அற்பமாக பார்க்குற இளையவனான பென்யமீன் கோத்திரத்தான். அதை விட குடும்பம் என்னென்னா, அந்த பென்யமீன் கோத்திரத்துலேயும் என் குடும்பம் சின்ன குடும்பம், எங்களுக்கு பெரிய வசதியெலாம் இல்லை. நீங்கள் என்னையை போட்டு ராஜான்னு சொல்கிறீங்களா? அப்படிங்கும்போது ஆண்டவர் சொன்னார், என் ஆண்டவர் சொன்னார், நான் அல்லவா ஏற்படுத்தினு சொல்லி ஏற்படுத்தினார். நடந்ததை பாருங்களேன். அன்றைக்கு அந்த தாவீது அந்த சவுல் எல்லாரும் சொல்லுவாங்க, இவனா நம்மை ரட்சிப்பான், இவனா நம்மை வழிநடத்துவான் என்று சொல்லும் பொழுது காது கேளாதவன் போல இருந்தானா. இன்றைக்கு நிறைய காரியத்துக்கு நாமளா போய் நிற்க போய்தான் நான் சொல்லுவேன், நிறைய ஆசிரமங்கள் தடைப்பட்டு போச்சு. ஆண்டவர் வைத்து சுத்தம் கொண்டிருக்கிறார். அவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடும் நமது ஜனத்தின் அதிபதிகளோடு உட்கார பண்ணுகிற தேவன். அவர் சொல்லியிருக்கிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சவால் விடுகிறவர். அவரால் செய்ய முடியாது எதுவுமே இல்லை. அவரால் செய்ய முடியாது எதுவுமே இல்லை. உன் பிள்ளையை உயர்த்த முடியுமா? குடிகார மகன் IAS கலெக்டராக மாற முடியுமா? ஒன்றுக்கும் உதவாத
அந்த குடிகாரனுடைய பிள்ளை டீச்சராக மாற முடியும், டாக்டராக மாற முடியும். தேவன் நியமித்திருப்பாரானால், தேவன் மேல் நீ நம்பிக்கையாக இருக்கும் பொழுது தேவன் உன்மேல் வைத்த அன்பு மாறாது. அவர் உனக்கு இரக்கம் பாராட்டுவார். அற்பமாய் பார்க்கப்பட்ட, நான் சொல்லுவேன், எந்த ஆஃபீஸில் நீ அற்பமாக பார்க்கப்பட்டு ஒரு அபாண்டமான பழி நிமித்தம் வெளிதள்ளார்களோ அதே ஆஃபீஸுக்கு நீ தலைவராக போய் நிற்பீங்க. ஆமாய்யா, ஆமாம்மா, உன் குடும்பம் எங்கே வெக்கப்பட்டு நின்றுச்சோ, இவா குடும்பம்னு சொல்லி சீப்பாக பேசுகிறாங்களோ அதே இடத்துல தேவன் உங்களை நிறுத்தித்தான், முன்னிலைப்படுத்தி தான் அநேகருக்கு காரியங்களை செய்ய வைப்பார். நாள் வரும், சீக்கிரத்தில் அது நாள் வரும். இப்போ ஒதுக்கி வச்சுருக்காங்களாம்மா உங்கள் சொந்தம் அக்கா அண்ணன், உங்களை ஒதுக்கி வச்சுருக்காங்களா? பயப்படாதங்க. இந்த ஆண்டு சொல்லுவார்கள், அண்ணன் என் வீட்டில் இப்படி ஒரு காரியம் நடக்கிறது, நீ தான் தலைமை தாங்கணும், உன் பேரை தான் நான் பத்திரிகையில் போட்டிருக்கேன், நீ தான் தலைமையாக இருக்கணும், நீ தான் வந்து நடத்தி வைக்கணும்னு சொல்லுவான். யார்? உன்னை வெக்கப்படுத்தினவங்க. யார்? நீங்கள்லாம் ஒரு ஆளான்னு கேட்டவங்க. யார்? உனக்கெல்லாம் வேலை கிடைக்குமா, நாங்கள் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமான்னு சொன்னவங்க. ஆம், என் அன்பு நண்பரே, தேவன் உங்களோடு தான் இருக்கிறார், பயப்படாதிருங்கள். அடுத்தபடியாக ஒரு மனிதனை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க இருக்கிறேன். அது லூக்காவின் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்தில் இதமாக இருக்கிறது. அங்கே ஒரு மனிதன் இருக்கிறார், அவர் பெயர் சகையு. இந்த சகையு எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. குள்ள ஆவாதவன், அயோக்கிய, அருவருப்பானவன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் பேசுவாங்க. ஒவ்வொருத்தரும் அவரை அந்த பட்டணத்தின் ஜனங்களுக்கு வேலையே அவனை வெக்கப்படுத்துது. அவருக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, எல்லாரும் என்னை வெக்கப்படுத்துதாங்க, எல்லாரும் என்னை கேவலப்படுத்துதாங்க, என் சரீர வளர்ச்சியை பார்த்து கேவலப்படுத்துதாங்க, என்னுடைய இந்த வேலையை பார்த்து கேவலப்படுத்துதாங்க, நான் கரெக்டாக இருக்கிறத பார்த்து கேவலப்படுத்துதாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு எண்ணம் வந்துச்சு, இயேசுவை பார்க்கணும். என் நண்பரே, இந்த உலகத்தில் சரியாக இருந்தாலும் விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். நான் சொல்லுவேன், அதிகமாய் வரும். நீ கரெக்டாக இருந்தனா உங்கள் பேரில் தான் நிறைய பொய்யான பெட்டிஷன்கள் வரும். நீ கரெக்டாக இருந்தனா உங்கள் மேலே தான் பொய்யான காரியங்கள் வரும். ஆனால் அது ஜெயிப்பதில்லை. என் அன்பு நண்பரே, எங்களை ஏதோ ஒரு வேலை செய்து கொண்டு உங்களுக்கு கீழ் உள்ளவர்கள் கொடுக்கிற வேதனையினால் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? நான் சொல்லுவேன், பயப்படாதிருங்கள். இதை விட பெரிய போஸ்டிங் நீங்கள் போவீங்க, அவன் அங்கே தான் இருப்பான். ஆமேன்னு சொல்லுங்களேன். இதை விட பெரிய போஸ்டிங் நீங்கள் போகிறீங்க, அவன் அங்கே தான் இருப்பான். ஆம், தேவாதி தேவன் உங்களை உயர்த்த சுத்தம் கொண்டு இருக்கிறார். இந்த சகைவு பாருங்களேன், அன்னைக்கு யாரோன்னு பார்க்க போனார், எல்லாரும் வயதாங்க. இசுவே நமக்கு தெரியாதா, இவன் ஒரு அயோக்கியன், ஒரு அருவருப்பானவன், இவன் வீட்டுக்காக போறிய? இங்கே நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கள் வீடு தான் எங்கள் ஊர்லேயே பெரிய வீடு, நான் தான் பெரிய வேலை பார்க்கேன், நான் தான் எங்கள் வீட்டுக்கு மச்சு எவ்வளோ பெருசாக கட்டி வச்சுருக்கேன், எங்கள் வீடு எல்லாம் கட்டிருக்கு, எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஏசப்பா தங்குவார்னு போனான். அவ்வளோ பேருக்கு வெக்கமாகி போச்சு. இந்த ஏசப்பா யார் வீட்டுக்கு தங்க போனார்? எல்லாராலும் சீப்பான்னு நினைக்க போன சகையை வீட்டுக்கு போயிட்டார். ஐயா, எல்லாராலும் அற்பமாக பார்க்கப்பட்ட சகையை வீட்டுக்கு போயிட்டார். அவ்வளோ பேருக்கு வேதனை வருத்தம். ஐயோயோ, எப்படி எங்கள் வீடு எவ்வளோ பெரிய வீடு, ஏசி வச்சுருக்கேன், அது வச்சுருக்கேன், இது வச்சுருக்கேன், அங்கே கூட்டிகிட்டு போன நினச்சேன், இவர் இங்கே போயிட்டார். போனது மாத்திரம் இல்லை, அவர் சொன்னார், இவன் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறான், இனிமேல் உன்னை அயோக்கியன்னு சொல்ல முடியாதுப்பா, இனிமேல் உன்னை அருவருப்பான்னு சொல்ல முடியாது, இனிமேல் நீ யாருன்னு உன்னை பார்த்து கேட்க முடியாது, நீ என்னுடைய பிள்ளை என்று சொன்னார். என் அன்பு நண்பரே, தேவாதி தேவனும் உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். நீங்கள் ஒரு அற்பமான ஒரு வேலை பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா? பயப்படாதீர்கள். உங்களை எல்லாரும் அந்த வேலையை பார்த்து குறை சொல்லுதாங்களா, கிண்டல் பண்ணுதாங்களா? பயப்படாதீர்கள். நீங்கள் சரியாக இருப்பதனால் அநேகருக்கு நீங்கள் எதிரியாகி விட்டீர்களோ? பயப்படாதீர்கள். தேவாதி தேவன் உங்களோடு இருக்கிறார். அவர் சொல்லுவார், நீ என் பிள்ளை அல்லவா. யார் உன்னை வெறுத்தாலும், யார் உன்னை கைவிட்டாலும் கைவிடாத வெறுக்காத ஒரு தேவன் இருக்கிறார் ஐயா. அவர்தான் இயேசு ரட்சகர். அந்த தேவாதி தேவனிடத்தில் உங்கள் இருதயத்தை திருப்பீர்களா? சங்கீதக்காரர் தாவீது விதமாய் சொல்கிறார், என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழு உலகமே அவர் பரிசுத்த நாமத்தை சோதரி, என் ஆத்மாவே கர்த்தர் செய்த எல்லா நன்மைக்காக அவரை சோதரி சொல்லுவார். இருதயத்திலிருந்து அப்பான்னு கூப்பிடுவீங்களா? என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நான் சொன்னது போல
இந்த 23 வரைக்கு நீ ஒருவேளை அற்பமாய் பார்க்கப்பட்டிருக்கலாம். இந்த 23 வரைக்கும் உனக்கு தோல்வி மேல் தோல்வி வந்து கொண்டே இருந்திருக்கலாம். இந்த 23 வரைக்கும் நீ கடன்காரனாக இருந்திருக்கலாம். இந்த 2023 வரைக்கும் நீ ஒரு அற்பமாய் பார்க்கப்படுகிற மதிக்கப்படாத ஒரு நபராக இருந்திருக்கலாம். கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள். முதலாவது ஒரு நபரை சொன்னேன். சவுல் எனப்பட்டவர் காது கேளாதவர் போல இருந்தார். பேசுகிற எல்லாம் பேசட்டும், வச்சது யாருடா இன்னி வச்சது, கர்த்தர்லாம் வச்சாருன்னு சொல்லி பேசாதிருந்தான். அதே போல இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன், பேசுகிறவர்களுக்கு பதில் பேசாதிருங்கள். ஒரு நாள் வரும், அங்கே நீ ராஜா, அவன் உன் அருகே நிற்பான். அப்பொழுது நீ சொல்லதை கேட்கக்கூடிய இடத்துல அவர் இருக்க முடியும். நீ சொல்லக்கூடிய இடத்துல தேவன் உங்களை உயர்த்துவார். நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். மல்கியா 3:16 சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தரோ கவனித்து கேட்பார். உங்களை வைத்ததையும் அவர் கவனித்து கேட்பார். உங்களை ஏமாத்தினதையும் அவர் கவனித்து கேட்டுக்கிட்டு இருக்கிறார். ஆம், உங்களை ஏமாற்றினாங்க பார்த்தீங்களா, அவங்க வார்த்தையும் அவங்களையும் அவர் பதிட்டு தான் இருக்கிறார். இந்த ஆண்டு நியாயம் செய்வார், இந்த ஆண்டு நியாயம் செய்வார். நீ வெக்கப்பட்ட இடத்துல உன்னை ஏமாத்திட்டவனு சிரிச்சான் தானே, உன்னை ஏமாத்தியாச்சு, பிடுங்கியாச்சு, வேலையை கெடுத்தாச்சு, இவன் வீட்டுக்கு வேலை இல்லாமல் பண்ணியாச்சுன்னு சொல்லி சிரிச்சான் தானே. பயப்படாதுங்க, அவனை வெக்கப்படுத்தும்படி இந்த ஆண்டு தேவன் உன் தலையை உயர்த்துவார். ஜனங்கள் சொல்வார்கள் உன்னோடு கர்த்தர் இருக்கிறார் என்று. ஜனங்கள் சொல்வார்கள் இவர்கள் ஆராதிக்கிற தேவன் இவர்களுக்கு துணையாக இருக்கிறார் என்று. அதை உன் காது கேட்கும், உன் கண் காணும். இந்த சகைவை போல இன்றைக்கு ஒரு வேளை அந்த மரத்தில் இருந்தவன் இறங்கி வா அப்படின்னாரு. இன்னைக்கு நான் சொல்லுவேன், உன் கோபத்தை விட்டு இறங்குங்க, உங்கள் பிடிவாதத்தை விட்டு இறங்குங்க. ஒரு பெரிய ஒரு வேளை நீங்கள் நினைக்கலாம், இதெல்லாம் வருதா, வைராக்கியத்தை விட்டு இறங்குங்க. இன்னைக்கு இறங்குங்க, உங்கள் வைராக்கியத்தை விட்டு கோபத்தை விட்டு ஆலயத்துக்கு போங்க. அங்கே என் தேவன் எழுந்திருவார். நீ எங்கே இருக்கிறாயோ அந்த ஊரில் இயேசுவை கிறிஸ்து என்று ஆராதிக்கிற அந்த ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். எந்த ஊரில் நீ வைக்கப்பட்டியோ அதே இடத்துல உயர்த்து வைக்க ஆண்டவரால் முடியும். நான் ஜெபிப்போமா? எங்கள் அதிகமாக நேசிக்கிறீர்கள் பரலோக பிதாவே, இயேசு அப்பா, இன்று உடைய வார்த்தை உடைய பிள்ளைகள் நம்பி, அப்பா என்னையும் உயர்த்துங்க டேடி, என் வெக்கத்தையும் பாருங்க. நான் இது நாள் வரைக்கும் தரித்திரத்திலே வந்துட்டேன், கடங்காரன் சொல்லி கடங்காரனாவே வாழ்ந்துட்டப்பா. என் கடன் பிரச்சனை ஒரு மாறுதல் தாங்கப்பான்னு கேளுங்க. ஒருவேளை இந்த ஆண்டு வரைக்கும் உனக்கு பிள்ளை இல்லாததினால் உன்னை ஒருவேளை மலடி என்று சொல்லியிருக்கலாம். இப்பொழுது கூட என்னோடு பேசின ஒரு அருமையான சகோதரி சொன்னார்கள், ஐயா எனக்கு 20 வருடம் ஆகிறது, என்னை எல்லாரும் மலடிங்காங்க, என் புருஷனை மலடேங்கிறாங்க, செத்தெல்லாம் போல இருக்கியா, ஆனாலும் உயிரை விடுறதுக்கு மனசு இல்லை. எங்களுக்கு ஒரு இரக்கம் பாராட்ட தேவன் இரக்கம் பாராட்டணும் செவிகள் என்று சொன்னார்கள். அதே போல நீயும் ஒருவேளை ஒவ்வொரு நாளும் நொந்து வேதனையோடு அழுது கொண்டு இருக்கிறாயா, உன் படுக்கையை கண்ணீரால் நினைத்து கொண்டு இருக்கிறாயோ, தேவன் ஒருவர் இருக்கிறாரம்மா, தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் ஏழைக்கு இறங்குகிறவர். தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் ஏழையின் கண்ணீரை காண்கிறவர். தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் பணத்துக்கு ஆசைப்பட்டு பணக்காரருக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்கிற தெய்வம் இல்லை ஐயா. அவர் ஏழையை நேசிக்கிறவர், பாவியை நேசித்து பாவிக்காய் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்த தெய்வம். அந்த தேவாதி தேவன் உன் அருகே இருக்கிறார். அவர் உன் அருகே இருக்கிறார். அப்பா என் வாழ்வு ஆசிரமான ஒரு வாழ்வா மாறணும்ப்பா, என் வாழ்வை ஒரு ஆசிரமாக மாற்றுங்கன்னு சொல்லுங்க. 2024 உமக்கு பிரியமாய் நான் வாழ்வேன்னு சொல்லுங்க. என் பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லுங்க. தேவனே என் மேலே இறக்க வைங்கப்பான்னு சொல்லுங்க. தேவனே என் மேலே இறக்க வைங்க. சாபங்கள் மாறட்டும் கர்த்தாவே. இந்த நிகழ்ச்சியை யார் யார் பார்த்து கொண்டு இருக்கார்களோ அத்தனை பேர் மேலும் உடைய வல்லமை வெளிப்பட்டுப்பா. வியாதியோடு பார்த்து கொண்டு இருப்பார்கள். வியாதிகள் மாறட்டும், பிரச்சனைகள் போராட்டங்கள் தீரட்டுமே இயேசுவின் நாமத்தினாலே. இன்றைக்கு சந்தோஷ சமாதானம் இந்த குடும்பத்துக்கு நிலைத்திருக்கட்டும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய அடிமைகிற அதிகாரத்தோடு உம்முடைய பிள்ளைக்காய் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.